கர்த்தருடைய தயவினால நம்ம தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம். கடந்த வாரம் அதுல முதல் 17 வசனங்கள் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் 9ஆம் அதிகாரம் 18 31 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 31 13வது பக்கம் படம். தொடர்ச்சியாக மத்தேயு இயேசுவினுடைய ராஜரீக மகிமையை வெளிப்படுத்துகிறார். இயேசு இந்த உலக பிரகாரமான யூதர்கள் எதிர்பார்க்கிற ராஜா அல்ல. இயேசு சர்வத்தை ஆளுகிற மகா பெரிய ராஜா. அந்த ராஜாவினுடைய அழைப்பு, அந்த ராஜாவினுடைய நியமனம், இந்த ராஜாவினுடைய உபதேசம், இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். 8-9 அதிகாரங்களை ரொம்ப சிறப்பாக அந்த ராஜாவினுடைய வல்லமை, இயேசுவால் என்ன முடியும், இயேசு இந்த உலக ராஜாக்கள் இருந்து எவ்வளவு வித்தியாசமானவர் என்பதை 8ஆம் அதிகாரம் முழுமையா அவர் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட வியாதிகளையும் அசுத்த ஆவிகளையும் யாராலும் செய்ய முடியாத மகத்துவமான வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்தார் பார்த்தோம். கடந்த வாரம் 9ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களை பாவத்தின் மீதான அவரது வல்லமை அவ்வளவு பெருசுன்னு பார்த்தோம். பாவத்தை வெற்றி பெறக்கூடிய, பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய, பாவிகளை பாதுகாக்கக்கூடிய, பாவிகளோடு ஐக்கியப்படக்கூடிய, பாவிகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சாபங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு மகத்துவமான ராஜாவாக இயேசு எப்படி இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இந்த வாரம் 9ஆம் அதிகாரம் 18 31 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆத்மாவின் மீது எவ்வளவு வல்லமை கொண்ட ராஜா. இந்த பகுதியினுடைய தலைப்பு ஆத்மாக்களை, மனித ஆத்மாவின் மீது இயேசுவுக்கு இருக்கக்கூடிய வல்லமை என்னன்றதை நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன் 18 25 வசனம், அப்புறம் நம்ம தொடர்ந்து அதை சிந்திக்கலாம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேலுவது கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்றார். இயேசு எழுந்து தம்முடைய சிசுவனையும் அவன் பின்னே போனான். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவே என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் நினைச்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுத்தமானால். இயேசுவானவர் தலைவருடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விளங்குங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நிலைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள் என்பது. இந்த 18 31 வசனங்கள்ல 3 முக்கியமான இயேசுவினுடைய அற்புதங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 3 அற்புதங்களும் அது ஆத்மாவோடு எவ்வளவு நெருங்கிய தொடர்புடையது. மத்தேயு எல்லா விஷயத்தையும் சொல்ற. மத்தேயுடைய நோக்கம் எல்லாமே கிறிஸ்து தான், கிறிஸ்துவினுடைய மகிமை தான். இப்போ ஒவ்வொரு முறையும் அவர் எழுதும் பொழுது, இங்க மார்க்கு லூக்கால பார்க்கும்பொழுது ரொம்ப விஸ்தாரமா எழுதுறாங்க. பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து லூக்கா நிறைய எழுதுறாரு, யபீருவை குறித்து மார்க்கு நிறைய எழுதுறாரு. ஆனா மத்தேயு ரொம்ப சுருக்கமா எழுதி இயேசுக்கு என்ன, இயேசு எதை செஞ்சார், இயேசு எப்படி தனது மகிமையை வெளிப்படுத்தினார், அவர் எவ்வளவு பெரிய ராஜரீக மன்னன் என்பதை வெளிப்படுத்தினார். அந்த யூதனுக்கு ஆழமா புரியும்படியா, அந்த யூதன் யாரை சிலுவையில் அறைஞ்சான், அந்த யூதன் யாரை நிராகரிச்சான், அந்த யூதன் யாருக்கு எதிராக கலகம் செய்தான் என்பதை புரியும்படியாதான் ஒவ்வொன்றையும் அவர் தெரிவுபடுத்த எழுதுகிறார். இதுல முதலாவது நம்ம மார்ச் 18 25 2 அற்புதம் நடக்குது, 2 விதமான சுகம் நடக்குது, 2 விதமான வித்தியாசமான நபர்கள் இயேசுவை சந்திக்க வர. அதுல முதல்ல நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தலைவன் சொல்லி மத்தேயு சொல்ற. அவர் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்க, எவைகளை சொல்லிக் கொண்டிருக்க நம்ம கடைசியா மத்தேயுல பார்க்கிறோம். 14 17 யோவான் சானுடைய சீசர்கள் உபவாசத்தை குறித்து கேள்வி கேட்கிறாங்க. நாங்க உபவாசிக்கிறோம், பரிசேயர் உபவாசிக்கிறாங்க, உங்களுடைய சீசர்கள் உபவாசிக்கல. இயேசு அதுக்கு காரணத்தை சொல்றாரு. மணவாளன் தங்களோட இருக்கையில் நான் இருக்கும் பொழுது எதுக்கு துக்கம், நான் இருக்கும் பொழுது எப்படி இக்கட்டுகளையும் துன்பங்களையும் என்னுடைய மக்கள் அனுபவிப்பார்கள். இது அவர்கள் மீட்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய, ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் மகிமையாக சுதந்திரிக்கக்கூடிய நேரம் சொல்லி அவர்களுக்கு விளக்கப்படுத்தி முடிச்சிட்டு இருக்கும் பொழுதுதான், அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது தலைவன் ஒருவன் வந்து, மார்க் 5ஆம் அதிகாரம் வீட்டில் உட்காந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெபாலய தலைவன் சொல்லி தெளிவா சொல்றார். ஜெபாலய தலைவர்னா
யூதர்கள் காலகட்டத்தில் அவர்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் முக்கியமான இடங்கள்ல ஜெபாலயத்தை வச்சு நம்ம கூடி வர மாதிரி ஆராதனை செய்வாங்க. குறைஞ்சலா ஒரு ஜெபாலயத்துல 10 யூத குடும்பம் இணைந்திருக்கும். அப்ப அந்த ஜெபாலயத்துல அவர்கள் வாரம் தோறும் கூடி நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தை வாசிச்சு விளக்கப்படுத்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவாலயமாக இருந்தது. அந்த ஜெபாலயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா போதகனுக்கு இணையா கிடையாது, நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள். யார ஆலயத்துல ஆராதனை நடத்தணும், யார் புத்தகத்தை வாசிக்கணும், எந்தெந்த குடும்பம் அதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி மக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறவர். இந்த ஜெபாலய தலைவர்கள் பெரும்பாலும் பரிசேயர்களாக தான் இருப்பாங்க. பரிசேயன் மட்டும்தான் ஜெபாலய தலைவனாக இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் எந்த மக்களுக்கு என்னென்ன பொறுப்புன்னு சொல்லி லீட் பண்ணி மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையில உள்ள ஒரு மனுஷன். இயேசுவினுடைய ஊழியத்துல பரிசேயர்கள் தான் அதிகமாக அவர் எதிர்க்கிறத பார்க்கணும். பரிசேய கூட்டம் தான் அவரை குறை கண்டுபிடிக்குது, அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்குது, அவருடைய வல்லமையை கேள்வி கேட்குறான், எல்லாம் நடந்துட்டு. இப்ப இங்க ஒரு பரிசேயன் வர்றான். இப்ப இவன் யாரு, இவருடைய நிலை என்ன பார்க்கும்போது முதல்ல அவன் ஒரு தேவனது ஊழியக்காரன், கடவுளுடைய பணியை செய்யறதா அவனுடைய வேலை. ஜெபாலயத்துக்கான ஆராதனையை வாரம் முழுவதும் ஆயத்தப்படுத்துறது, மக்களை தேவனுக்கு நேரா, மக்களை ஆராதனைக்கு நேரா, மக்களை தேவனை தேடுவதற்கான உற்சாக பணியை செய்யக்கூடிய ஒரு மனுஷன். அப்படின்னா இவன் கடவுளுடைய வார்த்தையை நன்கு அறிந்தவன், பழைய ஏற்பாடு முழுவதும் தெரியும், நியாய பிரமாணத்துல தேர்ச்சி பெற்ற ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்லாம பரிசேயர்கள் எப்பயுமே அவங்களுடைய ஜெப வாழ்க்கையில மிகுந்த பக்தி உள்ளவர்கள். லூக்கா 18 அதிகாரத்துல பார்க்குறோம், அவங்க வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறவர். ஒவ்வொரு பரிசேயனும் ஒரு நாளைக்கு 7 முறை உபவாசம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ஜெபம் எல்லாராலும் சந்தை வெளிகள் எல்லாம் போற்றப்படக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஒரு பக்தியுள்ள மனிதர்கள். வாரம் தோறும் கடவுளுடைய ஆராதனையை தவறாம கடவுளுடைய சமூகத்துல ஜனங்களை கூட்டி சேர்க்கவும் ஆராதனை முதன்மைப்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடியவார்கள். யூத சமுதாயம், இந்த பரிசேயர்கள் தான் அந்த சமுதாயத்திலேயே தீவிரமான பக்தி உள்ளவர்கள். பிரதான ஆசாரியனோட சதுசேயர்களை விட இந்த பரிசேயர்கள் உண்மையாகவே பக்தி உள்ளவர்கள். இவர்கள் மக்களோடு மக்களா வாழக்கூடியவர்கள், மக்களோடு இணைந்திருக்கிறவர்கள், மக்களுக்கு ஈஸி அக்சசபிள் பர்சன், மக்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னின்று தீர்க்கக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருந்தார்கள். தீவிர ஒரு பக்தியையும் ஒரு ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கக்கூடிய மனிதர், மிக ஒழுக்கத்தை, பாரம்பரியங்களை, சுத்தத்தை, பரிசுத்தத்தை எல்லாம் அர்ப்பணிப்போடு கடைபிடிக்கக்கூடிய மனிதர்கள். இதுதான் இந்த ஜெபாலய தலைவர். மார்க்கு அவருடைய பேர் எபீருன்னு சொல்லி சொல்றாரு. எபீரு என்ற இந்த ஜெபாலய தலைவன், ஜெபாலயத்துல தான் இயேசுக்கு நிறைய பிரச்சனை வருது. சூமின கையுடையவனை சுகப்படுத்தும் பொழுது குற்றப்படுத்துறான், அவர் அங்கே உள்ள அசுத்த ஆவியான சுகப்படுத்தும் பொழுது குற்றப்படுத்துறான். ஜெபாலயத்தில் அவர் உபதேசிக்கும் பொழுது நாசரேத்து ஜெபாலயத்தில் அவர் தூக்கி வெளியே போடுறான், கப்பரில் கூட அவர் நிராகரிக்கிறார். இப்போ எல்லா ஜெபாலய தலைவர்களுக்கும் இயேசு ஒரு எதிரி, இயேசுவினுடைய உபதேசம் ஒரு எதிரான, இயேசுவோட எந்த ஒரு யூதனும் ஐக்கியப்பட்டா, இயேசுவோடு இணைந்திருந்தா அவர்கள் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படுவார்கள். இதெல்லாம் எவ்வளவு தெரியும். நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இயேசுவினுடைய உபதேசத்துக்கு எல்லாத்துக்கும் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில் என்ன, அது வாழ்க்கையில் ஒரு பெரிய இக்கட். அது என்ன பார்க்குறேன் வந்து சொல்கிறான், தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து மார்க்கில் முகங்குப்புற விழுந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார். மார்க்கில் பார்க்கும் பொழுது மரண அவஸ்தையா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏசு போனப்பதான் வேலைக்காரங்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். லூக்காவும் அப்படிதான் டிஸ்கிரைப் பண்றாரு. ஆனா மார்க்கும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு சேர்த்து சொல்றாரு, செத்துட்டா அதனால வந்துட்டான். மரண அவஸ்தை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெட் பெட் தான். அவ செத்த விஷயத்தை எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி மார்க்கு சுருக்கமா சொல்றாரு. செத்து போன ஒரு மகளுக்காக, மரண இக்கத்துல உள்ள ஒரு மகளுக்காக வர்றான். முதல்ல இந்த பகுதி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. எப்படிப்பட்ட பக்தியுள்ள மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பாராத இக்கட்டும் துன்பமும் உண்டு. அவன் எவ்வளவு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு உயர்வானவனா இருந்தாலும், அவன் கடவுளுடைய ஊழியக்காரனா இருந்தாலும், சமுதாயம் அவனை போற்றினாலும், அவன் ஆராதனையில
கடவுளுக்கு எல்லா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய சன்மார்க்கனா வாழ்ந்தாலும் 24 மணி நேரமும் கடவுளை குறித்து சிந்திக்கிறவன், அவன் வேலையை ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, மக்களை கடவுளோட தலை, இதுதான் அவனுடைய வேலை. இப்ப அவருடைய வாழ்க்கையில அவனுடைய ஒரே பேரான குமாரத்தி 12 வயது நிரம்பிய ஒரு இளம் வாலிப பெண் மரித்து போயிட்டார். மத்தேயு அந்த யூதர்களுக்கு, இந்த பரிசேய கூட்டத்துக்கு அவர் சொல்றாரு, எல்லா மனுஷனும் கடவுளுக்கு முன்னாடி சமம் தான். ஊழியக்காரனும் பாமரனும் கடவுளுக்கு வித்தியாசமான கிடையாது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில வியாதி, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில குடும்ப சண்டை, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளும் கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு உண்டு. ஊழியக்காரன் வானத்துல வந்து குதிச்சு வந்தவன் கிடையாது. ஊழியக்காரன் ஏதோ சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற்றவன் கிடையாது. ஊழியக்காரன் மற்றவர்களோட ஒரு உண்மையான இடத்துல இருக்கிறவன் கிடையாது. அன்னைக்கு சபெல்லாம் பாருங்க, ஊழியக்காரனா அவனுக்கு வியாதி வராது, ஊழியக்காரனா அவனுக்கு கஷ்டம் கிடையாது, ஊழியக்காரனா கடவுள் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார், ஊழியக்காரன் எப்பயுமே ஒரு உயர்ந்த வெற்றியுள்ள வாழ்க்கையில இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வேதம் எங்கேயுமே அதை சொல்லல. உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கமான இந்த யோபு ஒரே நாள்ல 10 பிள்ளை செத்து போகுது, சொத்தெல்லாம் அறுக்கப்பட்டு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வர வியாதி வந்து உட்காரப்பட வைக்கப்படுகிறான். தேவனுக்கு சிநேகிதன் நிலப்பட்ட ஆபிரகாம் ஒரே பேரான பிள்ளைய தாம் கையாலேயே கொலை செய்யும்படிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். இப்ப தேவன் நேசிக்கக்கூடிய மக்கள், தேவனது பணியை செய்யக்கூடிய மக்களுக்கு என் மக்கள் அதான் கேள்வி கேட்கிறான். நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போறேனே, நான் ஆராதனையில சரியா இருக்கிறேனே, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, நான் ஒழுக்கமா கடவுள் பக்தியை வாழ்றேனே, நான் உபவாசம் பண்றேனே, நான் எழுப்புதல் கூட்டம் நடத்தினேன், அந்த கூட்டம் நடத்தினேன், எனக்கு எப்படி கடவுள் பிரச்சனையை கொண்டு வர முடியும்? என்னைதான் கடவுள் பரிசுத்தமாக்கிட்டாரே, என்னைதான் கடவுள் காப்பாத்திட்டாரு, நான் தான் கடவுளோடு நெருங்கி இருக்கிறேனே, எனக்கு அதுக்கு இக்கட்டு. கடவுள் எவ்விருக்கு மூலமா உங்களுக்கு எனக்கு ஒரு பாடத்தை கொடுக்குறாரு. எவ்வளவு ஆவிக்குரிய சாரியின் சிலாக்கியங்களை மேன்மைகளையும் பெற்றிருப்பது ஆவிக்குரிய மீட்புக்கான அடையாளம் கிடையாது. ஒரு மனுஷன் ஊழியம் பண்றான், திரள் கூட்டத்தை நடத்துறான், அதிகமான மக்கள் அங்க போறாங்க, அது பெரிய உயர்வான இடத்துல இருக்கிறான்றதுக்காண்டி உண்மையாகவே தேவனால் நேசிக்கப்படுகிறான்றதுக்கான அடையாளம் கிடையாது. உண்மையாகவே தேவனது அன்பை இரக்கத்தை பெற்றவன் என்பதற்கான காரியம் கிடையாது. நம்ம மெய்யான சத்தியத்தில் இருக்கிறோம், மெய்யான சபையில இருக்கிறோம், மெய்யான கடவுளுடைய வார்த்தையில இருக்கிறோம். அப்ப ஏன் பிரச்சனை, அப்ப ஏன் வியாதி, அப்புறம் ஏன் வறுமை, அப்புறம் ஏன் இக்கட்டு, அப்புறம் இவ்வளவு கஷ்டங்களை கடந்து வருகிறோம்? இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கு விசுவாசம்னா என்னன்னு தருவதா இருக்கும், நமக்கு கடவுளுடைய நோக்கமும் கடவுளுடைய சித்தமும் என்னன்னு தருவதா இருக்கும். தேவனை முழுமையாக அறிந்தவர் அவர் இதனுடைய நோக்கத்தையும் பின்னணிகளையும் சரியா புரிந்திருப்பான். இந்த கடவுளுடைய உலகம், கடவுள் எவனையும் கொல்லவும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் உயர்த்தவும், கோபுரத்தில் இருக்கிறவனை குப்பையில தருவதற்கும் அவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கிறது. எந்த மனுஷனும் கேள்வி கேட்க முடியாது. யோபு கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? அங்க வாயை மூடிட்டு உட்காருன்னு தான் பதில். நான் சர்வ ஞானம் உள்ள தேவன், நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் கேட்கிற கேள்விக்கு போது நீ பதில் சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரம் பண்ணி எங்க இருந்த, பூமியை ஒழுங்குபடுத்தும் போது எனக்கு நீ ஆலோசனை சொன்னியா? மிருகங்களை யார் பராமரிச்சு பாதுகாக்கிறது, இந்த சர்வ உலகத்தையும் யார் ஆட்சி செய்கிறது, இதுக்கு பதில் சொல்லும் போத என்னுடைய திட்டத்தையும் என்னுடைய நோக்கத்திலையும் குறைகளும் தவறுகளும் ஒரு பொழுது இல்லை. நான் பரிசுத்த நீதியில உண்மையுள்ள தேவன், எதை செஞ்சாலும் அதுல நீதி உண்மை பரிசுத்தம் இருக்குது. எபிருடைய மரணத்துக்கு போயிட்டா கடவுள் அநீதியுள்ளவர் அல்ல. எபிரு எந்த இடத்துல அது சொல்ற. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மோசமான மரணங்கள், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மோசமான வியாதிகள், குடும்ப சண்டை, பொருளாதார நெருக்கடி, கடன் பிரச்சனை, மனக்கவலைகள், இதெல்லாம் என்ன சொல்ல வருது? கடவுள் உண்மையற்றவர்கள் சொல்ல வருதா? கடவுள் உங்களை நேசிக்கணும்னு சொல்ல வருதா? கடவுளுக்கு உங்களுக்கும் இக்கட்டுன்னு சொல்ல வருதா? அது ஒரு பொழுதும் அதை சொல்லலை. அந்த வழிகள் மூலமா, அந்த மரணங்கள் மூலமா கடவுளுடைய மகிமையை அறியும்படியா, கடவுளுடைய விசுவாசத்தை பற்றி கொள்ளும்படியா, கடவுளுடைய பாதத்துல வந்து விழுகும்படியா உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எவிருக்குங்க தான் ஆலயத்தை நடத்துற எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக ஒரு வீழ்ந்து போன பாவி
நீ கடவுளுக்கு முன்பாக இன்னமும் அசுத்தமான மனுஷன், நீ கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் நாள்தோறும் பெற வேண்டிய மனுஷன்றதை கடவுள் சொல்றார். எவீருக்கு எடுத்த உடனே இயேசு போயிட்டானா? எவ்வளவு நாள் அவ மரண வியாதியில இருந்தா? ஒரே நாள்லயே முழு வியாதி வந்து போச்சா? அவ தொடர்ச்சியா வியாதிப்பட்டு மரணத்தின் ஒரு நிலைக்குள்ளாக அந்த குழந்தை போய் நிற்குது. வியாதி உம்முறாங்கும் போது என்ன செஞ்சிருப்பான்? அவனுடைய உபவாசத்தை இன்னும் அதிகரிச்சிருப்பான், அவனுடைய ஜபத்தை இன்னும் அனுபவிச்சிருப்பான், தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரிகிட்ட போயிருப்பான், எல்லா பெரிய மதத்திலேவர்களையும் தான் வீட்டுக்கு அழைச்சி ஜபம் பண்ணியிருப்பான், எல்லா பக்திக்குரிய காரியங்களையும் செஞ்சிருப்பான். எல்லாம் தோத்து போச்சே. அவனுடைய எந்த பக்தி நடத்தையும் அவனை காப்பாத்தலையே. எந்த இடத்துல ஐயோ நான் இப்படிலாம் வாழ்ந்தனே, இதெல்லாம் செஞ்சனே, ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நான் புலம்பல. கடவுள் நம்பிக்கை இல்லாம பின்வாங்கி போல. அவனுடைய எல்லா நம்பிக்கையும் இழந்து போன நிலையில அந்த கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு குஷ்டரோகியை சுகமாக்கி இருக்கிறார். இயேசு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். மரண அவஸ்தையில் இருந்த வேலைக்காரன் சிமானுடைய மாவி மரண அவஸ்தையில் உள்ள அந்த ஜுரத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பிசாசு துரத்திருக்கிறார். லேகியோன் பிசாசை பிடிச்சிருந்தா அநேக பிசாசுகள் துரத்தக்கூடிய வல்லமை. காற்றையும் கடலை அதட்டி இருக்கிறார். எவ்வளவு வல்லமை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இவ்வளவு விஷயத்த கப்பர்நகூம் கலிலேயாலே அவர் செஞ்சிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட இனி ஒரே ஒரு வழி, அவன் இயேசுவோடு போகிறவர் தான். அவனது வாழ்வினுடைய தீர்வுக்கான ஒரே ஒரு வழி, அவன் கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே வருவதை தவிர வேற எந்த வழி? அவன் வந்து பணிந்து நோங்குப்புற விழுந்து அழுது சொல்றான், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார். ஆண்டவரே, என் மகள் இப்பொழுதுதான் மரண அவஸ்தையா இருக்கிறார், மரித்து போனார். ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் ஒரு கையை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்ற நம்பிக்கையோட வர்றான். இக்கட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இயேசுவினுடைய பாதத்தை தவிர வேற எங்கேயும் விடுதலை கிடையாது. எவ்வளவு பெரிய வழிகளையும் மரண நிலைகளையும் எவ்வளவு பெரிய ஆபத்து குழியில விடக்கூடிய நிலையிலையும் ஒரு மனிதனுக்கு விடுதலை என்பது கிறிஸ்துவனுடைய கிருபையினால மட்டும்தான். கிறிஸ்துவனுடைய பாதத்துக்கு போறதை விட எந்த விடுதலையும் கிடையாது. அங்க வந்து அவன் விழுந்து கிடக்குறான். இயேசு பார்க்கிறார், போற இடம் எல்லாம் என்னை நீங்க தான் அவமானப்படுத்துறீங்க, போற இடம் எல்லாம் என் ஊழியத்தை நீங்க தான் குலைச்சலாக்குறீங்க, என்ன பிசாசு பிடிச்சவன்னு சொல்றீங்க, நான் மேசியா இல்லைன்னு சொல்றீங்க, என்னைய குறிச்ச உங்களுடைய உபதேசம் என்னை கொலை செய்ய தேடுறீங்க, என் ஆலயத்தை விட்டு புறம்பாக்குறீங்க, என்ன சமுதாயத்தை விட்டு புறம்பாக்குறீங்க, என்ன தைரியம் இருக்கிறீங்க என்கிட்ட வந்து சுகத்தை கேட்கறது, நீயும் உன் கூட்டமும் எனக்கு எவ்வளவு எதிராக கலகம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஏசு சொல்ற. இயேசு எந்த கோபத்தையும் காட்டல. இயேசு எழுதி தம்முடைய சீசரோட அவன் பின்னே போனார். இயேசு பலிக்கு பலிவாங்க, இயேசு பதிலுக்கு பதில் செய்ய. துரோகி தான், சத்துரு தான், எல்லாம் அப்படி இருக்கதான் செய்யறான். ஆனா அவன் அவருடைய இரக்கத்தை அவருடைய வல்லமையை உணர்ந்து அவரிடத்துல மீட்பு உண்டு. அவரால் சொல்றான், நீ வந்து உங்க கையை என் மக சுத்தமாவா. அவருடைய சுகமாக்கும் வல்லமையில, அவரது மீட்பினுடைய வல்லமையில, அவர் ரட்சிப்பினுடைய வல்லமையில விசுவாசம் கொண்டவனா நாங்கள் வந்து நீ வந்து உன் கையை வைங்க. ஒரு தேவ மனிதனா, ஒரு பரிசுத்த மனிதனா அவரிடத்துல வந்து அவன் கேட்கறதுங்க பார்க்க. கிறிஸ்து தம்மை தேடி வருகிற துரோகியையும் கூட நிராகரிப்பதில்லை. நம்மிடத்துல இரக்கத்துக்கு வர எந்த எதிரியையும் அவர் நிராகரிப்பதில்லை. அறுத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு இளைப்பாறுதலை தர எப்பொழுதும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு சரி நீ போ, உன் மக சுகமாகுவான்னு சொல்லி அனுப்பல. இப்ப சொல்றேன், உன் மக வீட்டுல சுகமாகுவான் வீட்டுக்கு அதிபதிக்கு சொன்ன மாதிரி சொல்லி அனுப்பல. இயேசு நடந்து அவன் வீட்டுக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் நிர்பந்தமும் இல்லை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இயேசு ஒரு கட்டளை கொடுத்தா போதும். ஆனா இயேசு அவன் கூட நடந்து அவன் வீடு வரைக்கும் போறாரு. அவனுடைய பாரங்களை சுமக்கிறவரா, அவன் கையை பிடிச்சி நான் இருக்கிறேன் உனக்கு. அவனுக்கு தெரியும் போய் அவன் இயேசுவோட ஐக்கியப்பட்டான்னு சொன்னா இனிமேல் ஆலய தலைவனாக இருக்க முடியாது. இயேசுவோட ஐக்கியப்பட்டா இனிமேல் ஊழியம் பண்ண முடியாது. இயேசு அவன் சார்ந்துட்டான்னு சொன்னா இனிமேல் சமுதாயத்தில் அவன் சேர்ந்து வாழ முடியும். இவ்வளவு எதிர்ப்புகள் அவனுக்கு இருக்குது. அந்த பயத்தோட எல்லாம் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு காப்பாற்ற குழம்பு வர்றான்,
இயேசு அவனுக்கு ஆதரவு போலா நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகிறார். இயேசு சுகத்தங்க முக்கியத்துவப்படுத்தலை. இயேசு அவனுடைய மகள் சுகமாகிறத விட அவன் சுகமாகணும்னு ஆசைப்படுறான். அவனுடைய வாழ்க்கையில மீட்பையும் அவனுடைய வாழ்க்கையில ஆறுதலையும் தயவையும் தருவதற்கு அவன் கூட பயணம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இக்கட்டுல பாடுகள்ல கிறிஸ்துவோடு பயணிக்கிறதா உண்மையான பலம். கடினமான சூழ்நிலைகள் இயேசுவோட நடக்கணும், இயேசு கூட நடக்கணும். அதுதான் மீட்பை கொடுக்கும். அவன் தடுக்கல, வராதீங்கன்னு சொல்லல, ஒன்றும் சொல்லல, அவரோடு அவன் நடந்து போறான். ஒரு மகிமையான மீட்பர் இருக்கிறார். அவனுக்கு அதுவே ஒரு பெரிய ஆறுதல். இயேசு கூப்பிட்டு எங்க வரமா போயிடுவாரோ, இயேசு ஒரு வேலை தன்னை நிராகரிச்சு வரணும், எல்லா குழப்பத்தோடையும் தான் வர்றான். ஆனா இயேசு அவன் கூட நடந்து போறாருன்னு சொல்லும்போது அவனுக்கு அதை விட இனி கட்டாயம் என் மகன் சுகமாயிடும், இனி கட்டாயம் என் மகன் உயிரடைஞ்சிருவார். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். வாழ்க்கையில பயங்களும் கஷ்டங்களும் இக்கட்டுகளும் எப்போ போகும்னா இயேசு கூட இருந்தாரா, இயேசு உங்களோட இருந்தாரா? எவ்வளவு நடந்து போன இயேசு உங்க வாழ்க்கையில உங்க நடந்து போறாரா? உங்களுக்கு தெரியுமா? இயேசு உங்க வாழ்க்கையில கூட வந்தா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. இயேசு உங்க வாழ்க்கையில கூட வர்றதுக்கு நீங்க அவரை தேடணும், அவரிடத்துல இறக்கத்துக்காண்டி வரணும், அவருடைய பாதத்தை நோக்கி பிடித்து கொள்ளணும், அவரிடத்துல உங்களுடைய இயலாமை பலவீனங்களை அறிக்கையிடணும். அப்ப தேவன் உங்களை நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். இப்படி போறாங்க. அதுல ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அடுத்த 2வது பார்க்கலாம். அங்க என்ன நடக்குது? திரும்ப 23 பார்க்கிறோம். இயேசு வானவர் தலைவனுடைய வீட்டிலே வர்றார். தாரை ஊதுகிறவங்களையும் இறைகிற ஜனங்களையும் அவர் பார்க்கிறார். நடுத்துல கூட்டிட்டே வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, எல்லாம் உட்காரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. பழக்கத்துல ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய பக்தி உள்ளவை, ஒரு திரள் குடும்பம் அவன்கிட்ட வந்து நிற்குது. இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துல இறந்து போனவங்களுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய மேலதாளங்கள் போட்டு நாதஸ்வரங்கள்லாம் போட்டு நிறைய செய்வாங்க. இவங்க கலாச்சாரத்திலே அந்த நாட்கள்ல மரித்து போனாங்கன்னு சொன்னா இந்த துக்கப்படக்கூடிய ஒரு கூட்டு புலம்புகிற ஸ்திரீகளை கூட்டிட்டு வந்து அவங்க வந்து உண்மையாகவே அந்த இறந்து போன அந்த குடும்பத்துக்காக பிரதிநிதிகளாக இருந்து அந்த சுற்றி உள்ள எல்லா கிராமங்களுக்கும் இங்கே ஒரு மரணம் ஏற்பட்டதுன்னு தெரியும் பண்ணமா அந்த மரித்து போன அந்த நபரோட பேரை சொல்லி அவங்களுடைய குணாட்சியத்தை சொல்லி அவங்க கடவுளிடத்தை இடைப்பாறுதல் அடிப்படையாக ஒரு துக்க கொண்டாடுதல் அவங்க செய்வாங்க. அதை தான் இயேசு அங்கே பார்த்து தாரை ஊதுகிறவர்களை இறைகிற ஜனங்களையும் கண்டு, ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய கூட்டத்தோட அங்கே இருக்கிற இயேசு அதில் அவர் போறார். அப்படி போகும் பொழுது 24 இயேசு விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். எல்லாரையும் பதில் சொன்னார். நிறுத்து, ஒப்பாரி வச்சு அவர்களை நிறுத்து, இந்த புலம்புகிறத முதல் நிறுத்து, இவன் மரிக்கல, இவன் நித்திரையா இருக்கிறார். முதல்ல பார்க்குறோம், அவன் மரித்து போய் தான் அவன் வந்தான்னு சொல்லுது. இந்த வேலைக்காரங்க சொல்றாங்க போதுறவ தொந்தரப்படுத்தாங்க, அவன் செத்து போயிட்டா அப்படின்னு தான் சொல்றாங்க. இயேசு நான் சொல்ல அவன் மரிக்கல, அவன் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்றார். இப்ப அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். 24 சொல்லு. இப்ப எது உண்மை? அந்த குழந்தை உண்மையா தூங்குதா இல்ல மரிச்சு போச்சா? இயேசு ஒரு பெரிய சத்தியத்தை அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னா, சரீரம் மரணம் அழிவு கிடையாது. அதான் அங்க சொல்ல வர. அவ உடம்ப விட்டு ஆத்மா போயிருச்சுப்பா, அவ்வளவுதான். அவ சரீரம் தான் இலைப்படைஞ்சிட்டு இருக்கிற, அவன் உயிரோட தான் இருக்கிறான். அவன் நித்திய ஆத்மத்துல அவ தூங்குகிறவளா, ஆத்ம மீட்பு அடைய முடியாதவளா, அவனுடைய சரீர ஆத்மாவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறான். இயேசு அங்கதான் சொல்றாரு, ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நல்லாது. மரணம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில முடிவு கிடையாது, மரணம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில அழிவு கிடையாது. அது யூதனுடைய அடிப்படை விசுவாசம். அவனுக்கு அது தெரியல. தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு, சகோதரர்கள் நித்திரை அடைஞ்சான்னு சொன்னா நீ துக்கப்பட்டு அவிசுவாசியை போகலாத. அது தேவ ராஜ்யத்தை தேவ சமூகத்தில் இருக்கான நம்பிக்கையும் சித்தத்தையும் நீ புரிந்து கொள். அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. சரீர மரணம் முடிவில்லை, ஆத்ம மரணம் தான் முக்கியமானது. ஆத்ம அழிவு தான் ஆபத்தானது. அதனாலதான் சொல்ற அவர் நித்திரையா இருக்கிறா, அவ வாழ்க்கை முடியலப்பா, அவளுக்கு முடிவு இனிமேதான் இருக்குது. நியாய தீர்ப்புனாலதான் அவளுக்கு முடிவு. அவ ஆத்மாவுக்கான அழிவு, அவளுடைய உண்மையான அழிவு இனிமேதான் வரப்போகுது. இது அவளுடைய அழிவு இல்லைன்றதை சொல்றாரு. அவங்களுக்கு ஜென்ம சுபாவமான மனிதர்களுக்கு சத்தியம் நகைப்பதான் தெரியும். உண்மையான சத்தியம் இந்த உலகத்துக்கு கேலி கூட்டதான் தெரியும்.
ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை பார்த்து நகைக்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாரு. யாரும் அந்த விசுவாசத்துல யாரும் அதை நம்பல. ஆமாண்டவரை நீங்க சொல்றது சரிதான், ஆமா உண்மையாகவே அவங்க மறிச்சு போல, அவள் நித்திரையாதான் இருக்கிறா, அவளுடைய ஆன்மா விழித்துதான் இருக்குது அப்படின்லாம் அங்க யாருமே சொல்லலை. எல்லாரையும் வெளியே அனுப்புறார். யார் உள்ள இருக்காம எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவர் உள்ள போய் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் எழுந்திருந்தார். மார்க்ல அவர் கையை பிடித்து அருகே வந்து தலித்தாகுமின்னு சொல்றாரு, இந்த பெண்ணுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்றாரு. மார்க் ரொம்ப ஷார்ட்டா ஒரு மிகப்பெரிய வல்லமைய, ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, ஒரு மிகப்பெரிய இயேசுவினுடைய மகிமையை ஒரே வரியில சொல்லிட்டாரு. அவ கையை பிடிச்சாரு, அவ எந்திரிச்சு வந்துட்டா. அவ்வளவுதான். என்ன நடக்குதாங்க? இதுவரை உலகம் பார்த்திராத ஒரு முக்கிய செயல்பாடு, கடவுள் செய்த அற்புதங்கள்லயே மிக உன்னதமான மேன்மையான அற்புதம். மரித்து போன ஒரு மனிதன் உயிரோட இங்க வர்றா. ஒரு 12 வயசு இளம் பெண் மரித்து மறுபடியும் உயிரோட வருகிறார். இயேசு மிக தெளிவா சொல்றாரு, அவளுடைய ஆத்மாவுக்கு நான் தான் அதிகாரி, அவளுடைய ஜீவன் என் கையில இருக்குது, அவளுடைய சுவாசம் என்னுடைய கரத்துல இருக்குது, அவளுடைய மரணம் என்னால முடிவு செய்யப்படுகிறது. அவன் மரணம் இந்த நேரம் இல்லை, அவருடைய மரணத்தை நான் முடிவு பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆத்மாவின் மீது, மரணத்தின் மீது, உயிர்த்தெழுதல் மீது நான் அதிகாரம் உள்ளவர் என்பதை காட்டுறார். அங்க இருக்கக்கூடிய பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு போறாரு. அந்த பிள்ளையோட தாய் தகப்பனை உள்ள போய் கூட்டிட்டு போய் இந்த பெரிய காரியத்தை இயேசு செய்யறார். எதிரும் போய் நிக்கிறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, மக செத்துட்டா, பாடையெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க, கல்லறையெல்லாம் தோண்டி வச்சுட்டாங்க, பிள்ளை அடக்கமான எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இயேசு கூட்டிட்டு போய் ஒரு 4 வார்த்தை பேசி அனுப்பிச்சிடுவாரு. அவர் ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சுவார் நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் தொட்டு அவளை அடுத்த நொடியில உயிர்ப்பித்து கொடுக்குறான். இந்த குடும்பம் அப்படியே பார்த்து உறைஞ்சு போயிருக்கும். அவளதான் மகனுடைய வாழ்க்கை நினைச்ச நிலையில உயிரோடு உயிர்ப்பிக்கப்பட்டவளா போறான். எதை மத்த ஏன் இதை அங்க சொல்லிட்டு இருக்கிறார்? பிரதானமா ஏன் சொல்றாரு? அவர் இந்த உலகத்துல அந்த வெறும் குழந்தையை உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரம் இல்ல, ஆதாமிலிருந்து இந்த உலகத்தினுடைய கடைசி வரை எல்லாரையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு எல்லாரையும் இந்த உலகத்தை உயிர்ப்பிக்க போறார். அன்னைக்கு இந்த உலகம் அவருடைய வல்லமையை குறித்து நடுங்கும். அன்னைக்கு உலகம் அவனுடைய பெற்றோர்களை போல மிகப்பெரிய ஒரு திகைப்புக்குள்ளாக, ஒரு நடுக்கத்துக்குள்ளாக வந்தளிக்கும். அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது என்ன செய்ய போறார்? அவர் உயிர்ப்பிச்சு ஒரு கூட்டத்தை நித்தியத்துல சேர்க்க போறாரு, ஒரு கூட்டத்துல நரகத்துல சேர்க்க போறாரு. இந்த முழு உலகத்தையும் உயிர்ப்பித்து 2ஆ இயேசு பறக்க போறார். 2 பிரிவா பிரிக்க போறார். உன் அழிவுக்கு, உன்னோட ஜீவனுக்கு எதுவா பிரிக்க போறார். இந்த வல்லமையுள்ள ராஜாவினுடைய இந்த உயிர்த்தெழுதல நீ எங்க இருக்க போற? அதான் மத்த யூதர்களுக்கு சொல்றார். அந்த சிறு பெண்ணை அவர் உயிர்ப்பித்து தான் தான் வல்லமையுள்ள, ஜீவனுள்ள, மகிமையுள்ள, ஆத்மாவை அதிகாரம் செலுத்தக்கூடிய, ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய மகத்துவமான ராஜானதை அவங்களுக்கு வெளிக்காட்டார். உங்களுக்கு எனக்கு ஏது சொல்லப்படுதுன்னு சொன்னா, உங்களுக்கு அவசியம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வியாதிப்பட்டோ அல்லது உங்க வாழ்க்கை முதிர்வு காரணமாகவோ மரணம் வரதான் போகுது. ஆனா மரணம் உங்க வாழ்க்கையினுடைய முடிவு இல்லை. மரணத்துக்கு அப்புறம் ஏற்படுகிற உயிர்த்தெழுதல் தான் உங்க வாழ்க்கையுடைய முடிவு. அந்த உயிர்த்தெழுதல்ல நீங்க எந்த கூட்டத்துல பிணைக்க போறீங்க? இயேசு உங்களை சரீரத்தோடு உயிர்ப்பிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக உங்களால போக முடியுமா? நித்திய மகிமைக்குள்ளாக இயேசு உங்களை கொண்டு போய் வைப்பாரா? அல்லது நித்திய ஆக்கினைக்கு நேராக கொண்டு போய் வைப்பாரா? கதை யோசனை. மத்தேயு எழுதும் பொழுது அந்த யூதனுக்கு சொல்றாரு, நீ ஏற்றுக்கொள்ளனாலும் நீ நிராகரிச்சாலும் இந்த மகிமையான இயேசு ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது வல்லமையுள்ளவர். மனிதனுடைய இறுதி நாள்ல எல்லா ஆத்துமாக்களும் இவரால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. எந்த ராஜாவுக்கு அது கிடையாது. எந்த ராஜாவும், எந்த தீர்க்கதரிசியும், எந்த ஆசாரியனும், எந்த அதிகாரிக்கும், எந்த தேசாதிபதிக்கும் ஆத்மா மேல ஒரு அதிகாரம் இல்லை. ஆனா இயேசு ஒரு மனிதனுடைய சரீரத்திலேயும் ஆத்மாவோடையும் முழுமையான அதிகாரம் பெற்றார். இந்த மகிமைக்குரிய ராஜா உன் வாழ்க்கையில உயிர்ப்புதல் நடப்பிக்க போறாரு. அந்த உயிர்த்ததுல நீ எங்க போறதுன்றத உணர்ந்துக்க. இப்ப அதுல முக்கியமா 3 அடிப்படையான காரியம் என்ன பார்க்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய சிலாக்கியம் நமது ஆவிக்குரிய மீட்புக்கான அடையாளம் கிடையாது. நல்ல சபையில இருக்கலாம், நல்ல சத்தியத்துல இருக்கலாம், நல்ல ஆராதனையில பங்கு பெறலாம்,
நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கலாம், நிறைய கடவுளுடைய ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம், பைபிள் படிக்கலாம், பைபிள் புத்தகம் படிக்கலாம், தியானிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அது நம்மை தேவ மனிதனாக உறுதிப்படுத்தாது தான் எவருடைய வாழ்க்கை சொல்றது. ரெண்டாவது, எவ்வளவோ பெரிய அழிவு நிலையிலும் கிறிஸ்துவ தவிர வேற யாராலும் மீட்பு கிடையாது. எவ்வளவு பெரிய இக்கட்டிலிருந்து இருந்து மீட்பு இயேசுனுடைய இறக்கத்தினால மட்டும்தான் வருகிறது. மூணாவது, பாடுகள்ல இயேசுடைய பயணிப்பது தான் ஆறுதலும் பலமும். உபத்திரவங்களை இயேசுவோட வாழ்றதுதான் மீட்புக்கான வழி. நாலாவது, கிறிஸ்து ஒருவர் தான் ஆத்துமாவையும் சரீரத்தையும் மீட்பிக்க வல்லமை உள்ளவர். இந்த விசுவாசிங்களா? வாழ்க்கை ஒருவேளை இந்த எவருடைய வாழ்க்கை இப்போ ஒரு இக்கட்டான நிலையில இருக்குதுன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் கடந்து போறீங்கன்னு சொன்னா, நீங்க வர வேண்டிய உடைய இயேசுடைய பாதத்துக்கு வாங்க. இயேசுவின் இடத்துல உங்களை அறிக்கையிடுங்க, இயேசுவின் இடத்துல தாழ்மைப்படுங்க, இயேசுவின் இடத்துல உங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிக்கையிட்டு மனம் திரும்ப கிறிஸ்து நமது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, இந்த பகுதியில் நம்ம 20 22 எவருடைய மகளை சுகமாக்கும் பொழுது அங்க நடுவில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அதான் நம்ம பார்க்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. லூக்கா அதை டீட்டெயில்டா சொல்றாரு. ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பெண்ணை குறித்து நம்ம சிந்திச்சோம். இதுல முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, சரீர வேதனைகளோடு மாதவிடாய் பிரச்சனையினால் அவதிப்படக்கூடிய ஒரு பெண். அவர் வாலிப பருவத்திலிருந்து 12 வயசு, இப்போ 20 வயசுல அவளுக்கு அந்த வியாதி வந்துன்னு சொன்னா, இப்போ அவளுக்கு 32 வயசு. 30 வயசுல இந்த வியாதி இருந்தான்னு சொன்னா, இப்போ அவளுக்கு 42 வயசு. அவளுடைய வாழ்க்கையினுடைய அரை காலத்தை கடந்துட்டா, பாதி வாழ்க்கை கடந்து போயிருச்சு. கட்டாயம் அவள் திருமணம் ஆயிருக்க முடியாது, கட்டாயம் அவள் எந்த மகிழ்ச்சி அடைந்திருக்க முடியாது. ஆனா 12 வருஷமாக அவளுடைய சரீரம் அழிந்து கொண்டிருக்கிறது. 12 வருஷமாக அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போகவில்லை. இரத்த போக்குனால 12 வருஷமா கஷ்டப்படுற, நீண்ட காலமாக வியாதியுடன் உயரப்படுகிறவள். ஒரு 1 மாசம் காய்ச்சல் வந்து 1 மாசம் சரியாச்சு, 1 மாசம் நெஞ்சு வலி வந்து திரும்ப அடுத்த 2 மாசம் நல்லா திரும்ப வச்சு. அப்படி இல்லை, இது ஒரு சக்கர வியாதியோ, ஒரு இருதய வியாதியோ, ஒரு தலைவலியோ, நீண்ட நாள் இருக்கக்கூடிய வேற குஷ்டரோகமான வியாதி கூட இல்லை. இந்த வியாதி என்பது நாள்தோறும் அவளை அங்கலாய்க்கிற ஒரு வியாதி. இந்த வியாதி பார்த்தோம்னா சரீர வியாதி மாத்திரம், அதான் அவருடைய பெரிய பிரச்சனை. இந்த வியாதி வந்து லேவியராகமம் 15 பார்க்கும் பொழுது இது மத சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவே அதை நம்ம தீட்டுள்ளவா அசுத்தமானவன்றதை ஆண்டவர் அடையாளப்படுத்துறார். அப்படின்னா இவன் நியாயப்பிரமாணத்தின்படி அசுத்தமானவன், கடவுளுடைய சமூகத்துக்கு ஒரு பொழுது வர முடியாது. அப்படின்னா அவள் ஆலயத்துக்கு பலி செலுத்த முடியாது, ஆலயத்துக்கு ஆராதிக்க முடியாது, தேவாலயத்துக்கும் போக முடியாது, ஜபாலயத்துக்கும் போக முடியாது, பூத பண்டிகையை கலந்து கொள்ள முடியாது. மூணாவது, இவன் உறவுகள் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவன். அவளை யாரும் தொட முடியாது, அவ யாரையும் தொட முடியாது. அவ தனிமைப்படுத்தப்பட்டவன். யாரும் அவளோட உட்கார்ந்து பேசவோ, அவளுடைய பிரச்சனையை தீர்க்கவோ, அவளுக்கு ஆலோசனை கொடுக்கவோ கிடையாது. மார்க்கு சொல்றாரு, அவ அதுக்காக அவ எல்லா ஆஸ்திகளையும் இழந்து, அநேக வைத்தியர்கள் அவ பார்த்து அவ சொத்தெல்லாம் இழந்துட்டான்னு லூக்கா பதிவு செய்யறார். அப்ப அவளுடைய வியாதியினுடைய ஆரம்பத்திலிருந்து, அவளுடைய பிரச்சனையினுடைய ஆரம்பத்திலிருந்து அவ என்ன செய்யறான்னா நிறைய டாக்டர்ஸை பார்க்குறா. அப்படின்னா அவளுக்கு நிறைய பணம் இருந்திருக்குது, அவ நிறைய ஆஸ்தி உள்ளவளா இருந்திருக்கிறா. அந்த ஆஸ்தி சொத்தெல்லாத்தையும் அழிச்சிட்டான். அது ஒரு வியாதி அவளுடைய சொத்தெல்லாம் அழிச்சிருச்சு, அவளுடைய குடும்பத்தை அழிச்சிருச்சு, அவளுடைய கடவுளுக்குள்ளான உறவு அழிச்சிருச்சு. இன்னொன்னு, இந்த வியாதியை பப்ளிக்கா போய் சொல்லவும் முடியாது, வெளிப்பிரகாரம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தவும் முடியாது. அவளுக்கு ஒரு வெட்கமும் அவமானத்தோட உணர்வு ரீதியாக அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய வியாதி நீண்ட காலமானது, சட்டத்தின்படி அசுத்தமானவ, ஆராதனை வந்து புறக்கணிக்கப்பட்டவ, உறவுகள் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவ, தொடர்ந்து தோல்விகளை சந்தித்த, ஒவ்வொரு டாக்டரையும் போய் பல மருந்தை சாப்பிட்டு சற்றாகிலும் குணமடையாத, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை, கொஞ்சம் சரியாகி திரும்ப வந்துச்சுன்னு இல்லை, அது ஆரம்ப காலத்துல இருந்து போக 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 அந்த வியாதியினுடைய கொடூர பரிசு. 12 வருஷமா உடம்புல இருந்து அவள் ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அவள் எவ்வளவு பலவீனப்பட்டவளா இருப்பா. அவளுடைய சரீரத்தினுடைய பலங்கள், எலும்புகள், உடல் உறுப்புகள் எவ்வளவு சிதைந்திருக்கும்.
எந்த வேலையும் செய்ய முடியாது, யார்கிட்டையும் சந்தோஷமா பேச முடியாது, யாரோடையும் ஐக்கியப்பட முடியாது. மன உளைச்சல் வரும், மனக்குழப்பம் ஏற்படும், மனக்கோளாறு ஏற்படும். இந்த வியாதி இப்படிப்பட்ட ஒரு வியாதி. கடந்த முறையை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு வியாதியை நம்ம சமுதாயத்தில் எங்கேயுமே இன்னொன்று கேள்விப்பட்டது. இப்படிப்பட்ட வியாதியில ஒரு பெண் 12 வருஷமா இந்த வியாதியில இருக்கிறான்னு சொல்லி வரலாறோ சயின்ஸோ எதுவுமே நமக்கு சொல்லலை. ஆனா இயேசுடைய காலத்துல இங்க ஒரு பெண் இப்படிப்பட்ட பெரும் பாடுள்ளவளா வியாதியில் உள்ளவளா இருக்கிறார். உச்சக்கட்டமான சரீர வேதனை, உச்சக்கட்டமான மனவேதனை, உச்சக்கட்டமான நிராகரிப்பு, உச்சக்கட்டமான புறக்கணிப்பு, உச்சக்கட்டமான இழப்பு, அவமானம். ஒரு நாள் கூட அவருடைய தூக்கம் நிம்மதியாக இருந்திருக்காரு. ஒரு நாள் கூட அவருடைய நேரம் சந்தோஷமா இருந்திருக்காரு. 12 வருஷமா வழிதான், 12 வருஷமா புறக்கணிப்பு தான். எல்லா மனிதர்களும் கைவிட்டாலும் கடவுள்கிட்ட போகலாம். இவரால் கடவுள்கிட்டையும் போக முடியாது, ஆராதிக்கவும் முடியாது, பலி செலுத்தவும் முடியாது. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்றதுன்னு சொன்னா, மனித வாழ்க்கையில பாவமும் இதே போல ஒரு நீண்ட உயிர்கொல்லிதான். பாவத்துல வாழுகிற மனுஷனும் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை போல பாவம் எப்பயுமே அது கேன்சர் போல, புற்றுநோயை போல அது ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனை முழுமையா அழிச்சிடும். மனிதனை முழுமையாக கடவுளிடத்திலிருந்து, உறவுகளிடத்திலிருந்து தொடர்ச்சியா வெட்கத்தாலையும் அவமானத்தாலையும் எல்லா முயற்சிகளையும் தோற்கெடுக்க பண்ணி எல்லா கையின் பிரயாசங்கள் நிர்மூலமாக்கி மனுஷன் பாவத்துக்கு முடிவு கட்டாத வர அவனுக்கு விரக்தி, மன உளைச்சல், வியாதி, இக்கட்டு, துன்பம் இதெல்லாம் நீண்டு கொண்டுதான் போகும். எப்படி அவ கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு போகிறாளோ அதே போல பாவம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். நம்ம அதை உணர்றதில்லை. சில பாவங்களை உங்க வாழ்க்கையில் நீங்க தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலை என்பது ரொம்ப அடிவான ஆபத்தான ஒரு நிலை. அதனுடைய வீரியம் இப்ப தெரியாது, அதனுடைய விளைவுகள் இப்ப பாவம் உங்களுக்கு ஸ்வீட்டா மட்டும்தான் இருக்கும். இப்ப பாவத்தினுடைய அழிவினுடைய அகோரம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. வெள்ளிக்கிழமை காயினுடைய வாழ்க்கையில பார்த்தது போல அது ஒரு நீண்ட ஆத்தும கொல்லி, உயிரோடு மனுஷனை புதைக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். இவனுக்கு யாரோ இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இவன் இயேசுவினுடைய மகா பெரிதான வல்லமை, குஷ்டரோகியை சுகப்படுத்துறதையும், அந்த 110 வேலைக்காரன் சுகமாகிறதையும், சீமோனுடைய மாமி சுகமாகிறதையும், விசுவாச துரத்துறதையும் எல்லாத்தையும் அவ கேள்விப்பட்டு வர்றா. அவ எப்படி வர்றா? முன்னாடி காலில் விழுகலை எவீரவை போல. ஆண்டவரே நான் தான், என் வேதனையை பாருங்க, என் வழிகளை பாருங்க அவ சொல்லலை. அவ அழுது புலம்பலை. அவ எல்லாரையும் முன்னெடுத்துட்டு வரல. அவளுடைய வருகை, அவளுடைய செயல்பாடு நமக்கு சொல்லுது. அவ சொல்றா 21, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. என்ன காட்டுது? என்ன சொல்ல வருது இந்த பகுதி? அவளுக்கு ஒரு யூதன், உபாகமம் 22:12, யாத்திராகமம் 15 நீ வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு யூதனுடைய ஆடைகளை பொறுத்து சொல்றார். நீ புறஜாதியனை போல ஆடை போடக்கூடாது. உன் ஆடை உன் விசுவாசத்தினுடைய அடையாளம். நீ என்னுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டவன், நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துக்கு தெரியும். அதனால உன்னுடைய ஆடை நீட்டு இருக்கணும். அந்த 4 முனைகளிலும் இளநில கயிறுகளை, ரத்தாம்பர கயிறுகளை நீ கட்டி முடிச்சு போட்டு அது வைக்கணும். 4 ஓரங்கள் நீண்டு ஒரு ஆடைகள் தான் ஒவ்வொரு யூதன ஆடையும். அந்த ஆடை என்பது அவனுடைய விசுவாசத்தினுடைய அடையாளம், அவனுடைய வல்லமையினுடைய அடையாளம், அவனது நம்பிக்கையினுடைய அடையாளம். இவ இயேசுவினுடைய மேன்மைகளை எல்லாம் கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் அப்படின்னா அவளுக்கு சுகமுக்க முடியாது. ஏன்னா நான் தீட்டான ஏமே அவருடைய காரம் வைக்கப்பட முடியாது, அவர் அசுத்தமாயிடுவாரு. அதே சமயத்துல நானும் அவரை தொடக்கூடாது. அவர் மகா பரிசுத்த தீர்க்கதரிசி, அவரும் பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது, நானும் கடவுளுடைய கோபத்தை சோர்ந்திருக்கக்கூடாது. ஆனா ஏதாச்சும் ஒரு வகையில அவரிடத்துல இருந்து மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியா அவரிடத்துல நேரடியா போக முடியல, வெளிப்படையா தான் பிரச்சனையை சொல்ல முடியல,
அவர் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் கூட்டத்தில் அவருக்கு பின்னாடி போய் அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை நான் தொட்டேன்னு சொன்னா நான் சுகமாகுவேன் அவன் நம்புறான். இது எதை சொல்லுது? முதல்ல அவன் இயேசுவினுடைய பரிசுத்தத்தினுடைய மேன்மையை உணர்ந்திருக்கிறார். இவர் மகா பரிசுத்த தீர்க்கதரிசின்னு உணர்ந்திருக்கிறார். இவன் மகா தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட பாவம் இல்லைன்றது உணர்ந்திருக்கிறார். அதுதான் நேரடியா இயேசுவை பார்க்க முடியல. எதிரு போன மாதிரி, 130 மனுஷன் போன மாதிரி, குஷ்டரோகி போன மாதிரி நேருக்கு நேரம் முகமுகமா இயேசுவை பார்க்க முடியல. இயேசுகிட்ட எந்த வார்த்தையும் கேட்க விரும்பல. தனது அசுத்தமான தகுதியற்ற நிலையை உணர்ந்திருக்கிறார். ஏன் நான் போகல, நான் ஏன் தொடலை, நான் ஏன் பேசலை, நான் ஏன் விண்ணப்பம் பண்ணேன்னு சொன்னா எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் ஒரு தீட்டான ஒரு பெண், நான் பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக நான் மோசமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால இவ யோசிச்சு அவ்வளோ ஒரு திரள் ஆயிரக்கணக்கான கூட்டம் போகுது. இவருடைய வேதனை அதிகம். அவ எப்படி நடந்து வந்தானே தெரியல. ஆனா அந்த கூட்டத்தை கடந்து 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 இயேசுடைய சஸ்திரத்தை யாருக்கும் தெரியாம அவ தொடரணும்னு சொன்னா அவளுடைய வேதனையில அவளுக்கு காணப்படக்கூடிய பொறுமை, அந்த வேதனையில அவளுக்கு இருக்கக்கூடிய நிதானம், இதெல்லாம் பார்க்கிறோம். அவள் மிகுந்த பொறுமையோடு நிதானத்தோடு மிகுந்த கவனத்தோடு பரிசுத்தம் குலைக்கப்படாதபடி பயபக்தியோட அவ இயேசுவை சார்ந்து போறான். அவ சொல்றா, அந்த வஸ்திரத்தை தொட்டா ஒருவேளை நான் சுகமாகலான்னு இல்லை, அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா நான் கட்டாயம் சுகமாகுவேன், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவ போறான். அப்படின்னா இயேசுடைய வஸ்திரத்துக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்கு நம்ம நம்பல. இயேசுடைய வஸ்திரத்துக்கு ஒரு சூப்பர்ஃபிஷியலா ஏதோ ஒரு அதீத சக்தி இருக்கு நம்ம நம்பல. இதுக்கு முன்னாடி யாரும் இயேசுடைய சரீரத்தை தொட்டு சுகமாகல. வஸ்திரத்தை தொட்டு நிறைய பேர் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டிருப்பாங்க, சுகம் எங்கேயும் நடக்கல. இவன் எங்க, இவனுடைய நம்பிக்கை இயேசுடைய வஸ்திரத்தின் மேல இல்ல, இயேசு மேல இருக்குது. இயேசு அணிந்திருக்கனால அந்த வஸ்திரத்துக்கு வல்லமை, இயேசு அணிந்திருக்கனால அந்த வஸ்திரத்துல அவருடைய பரிசுத்தமும் மீட்பும் கிருபையும் உண்டு என்பதை அறிந்து அவருடைய தெய்வீக வல்லமையை விசுவாசிச்சு அவ போறான். என் வியாதி பெருசு, என் பிரச்சனை பெருசு, என் இக்கட்டு பெருசு, கடவுள் என்ற மகா பெரிய காரியத்தை செஞ்சாகணும், அவரே எனக்கு மருந்து கொடுக்கணும், அவரே என் கையை தொட்டு சுகமாக்கணும், அவரே என்னை மீட்கணும்லாம் அவ விரும்பல. அவ ஓரமா மறைஞ்சு அவ ரொம்ப தாழ்மையா இயேசுடைய ஒரு சிறிய கிருபை போதும், அந்த வஸ்திரத்தினுடைய ஓரம் போதும் நான் மீட்கப்படுறது, அந்த வஸ்திரத்தினுடைய ஒரு பக்கத்தினுடைய ஒரு ஓரம் போதும் நான் ஜீவன் பெற முடியும்னு சொல்லி அவன் நம்புறான். அவருடைய இருதய விசுவாசத்தினுடைய நிலை அது சொல்லுது. அவ இயேசுவினுடைய பரிசுத்தத்தை உணர்றா, தனது அசுத்தத்தை உணர்றா, பொறுமையோடு நிதானத்தோடு இருக்கிறா, சுயநலம் கிடையாது, தன்னை பற்றிய புலம்பல் கிடையாது, தனக்கு மீட்பே நடந்தாகணும் எந்த எண்ணமும் இல்லை, அவருடைய வல்லமையை நம்புறா, அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுகிறா, அவரிடத்துல தாழ்மை இருக்கு. இதுதான் அந்த மீட்புக்கான செயல். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோட எண்ணிக்கொண்டு அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்ட அடுத்த நொடி சுகமாகும். மார்க்ல சொல்றாரு, அவர் தொட்ட உடனே அவருடைய சரீரத்தில் ஊரல் நின்று போயிடுச்சு, அடுத்த நொடி சுகமாகி. நடுவில் இயேசு கேட்கிறாரு, யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கிறாங்க. மத்தேயு அதெல்லாம் விளாவரியா சொல்லலை. மத்தேயு ரொம்ப சிம்பிளா மேட்டர் விஷயத்துக்கு அங்கே வந்துடுறாரு. அவள் தொட்டா இயேசு திரும்பி அவளை பார்த்து சொல்றாரு, மகளே திடன்கொள், விசுவாசம் நிகழ்ச்சி. இது ரெண்டாவது நமக்கு என்ன சொல்றது இந்த பகுதியில பார்க்கும் பொழுது, ஒரு விசுவாசம் என்பது இப்படி இருக்கணும். இப்ப ஏன் சுகமாகி போனா, அவ ஏன் மீட்பு பெற்றான்னு சொன்னா அவளுடைய விசுவாசம் இவ்வளவு மேன்மையா இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளை கூப்பிடுறார். முதல்ல இயேசு ஒரு நபரை பார்த்து தன்னை பிள்ளையாக தனது உறவாக அறிக்கை எடுக்கிறார். சீசரை பார்த்து எங்கேயுமே சொல்லலை, சீமோன் தான் என் மகன், யோவான் தான் என் சகோதரன் தான் சொல்லலை. நேரடியா இந்த தீட்டுப்பட்ட அசுத்தமான புறக்கணிக்கப்பட்ட
அழிவுக்கு ஏதுவான இவளை பார்த்து சொல்றாரு, மகளே மை டாட்டர். மீட்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில கிறிஸ்து தருகிற மேலான ஆசீர்வாதம் தான். எப்படி சுகமான, எப்படி உன் வியாதி போச்சு, எப்படி சரியாயிட்ட, அது இல்லை அங்க விஷயம். அவளை பார்த்து, அவளுடைய விசுவாசத்தை பார்த்து மகளே அப்படின்றார். மார்க்கு, லூக்கா அந்த வசனத்தை தொடும்போது அவர் சொஸ்தமானான்னு சொல்றார். மத்தேயு என்ன சொல்றாரு, இயேசு திரும்பி பார்த்து மகளே திடன்கொள் விசுவாசம் ரட்சித்தது என்றால் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாலும் சொல்றார். அப்ப எப்ப சுகம் நடந்துச்சு? அவ தொட்டப்ப சுகமானாலா, இயேசு திரும்பி பேசினப்ப சுகமானாலா? அவ தொட்டப்ப அவருடைய சரீரம் சுகமாச்சு. இயேசு பேசி முடிச்ச உடனே அவ பூரணமா சுகப்பட்டு போனான். அந்த பெரும்பாடு நீங்கி சுத்தமானான்னு மத்தேயு எங்க சொல்லல. அவளுடைய முழுமையான ஆத்மீக சுயம், முழுமையான உறவு சுகம், முழுமையான அவளுடைய ஆராதனைக்குரிய தடைகள், அவளுடைய எல்லா முயற்சி, அவளுடைய வெட்கம், அவமானம், இது எல்லாம் பூரணமாக்கப்பட்டு அதான் அவர் பயன்படுத்துகிறார். அவள் சொஸ்தமானாள், அவள் ஆறுதல் அடைந்தாள், அவள் முழுமையாக மீட்கப்பட்டால் மத்தேயு முன்னிலைப்படுத்தி சொல்றார். இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே அப்படின்றார். அடுத்த என்ன சொல்ல, திடன்கொள். ஏன் திடன்கொள்? நீ என் மகள், அதனால திடன்கொள். நான் உன்னுடைய தகப்பனா இருக்கேன், இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னுடைய மகளை, நான் உன்னுடைய தகப்பனா இருக்கனால நீ குடும்பத்தை இழக்கலாம், நீ உறவுகளை இழக்கலாம், நீ சமுதாயத்தை இழக்கலாம், நீ ஆராதனை இழக்கலாம், நீ உன் சரீரத்தை இழக்கலாம், ஆனால் நான் ஒன்று இழக்க முடியாதுன்றார். நீ எதா இருந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன், உங்கள் அப்பா நான் இருக்கிறேன், உனக்கு தகப்பனா நான் இருக்கிறேன், உனக்கு என்ன நடைபெற்றாலும் உன்னுடைய தகப்பனா நான் இருக்கிறேன், அதனால பயப்படாத அப்படின்றார். அடுத்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா என்ன சொல்றாரு? ரட்சித்தது இயேசுடைய வல்லமையா அவருடைய விசுவாசமா? அவரு கிருபையா ரசித்தாரா, இல்ல அவர் விசுவாசம் ரசித்தாரா? இதை பத்தி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக சபைகள், நீ விசுவாசி, உனக்கு விசுவாசம் பத்தல, நீ கையை தூக்கு, நீ உண்மையா நம்பு, நீ விசுவாசம் தான் உனக்கு நடக்கணும், நீ விசுவாசம் ஏற்றுக்கொண்டாதான் இயேசு உன்னை சுகப்படுத்த முடியும். எது சுகமாக்கியது? இயேசு உன் விசுவாசம் சொல்லும் பொழுது அவளுடைய நம்பிக்கையோ, அவளுடைய முயற்சியையோ, அவளுடைய கஷ்டத்தையோ, அவளுடைய அர்ப்பணிப்பையோ, அவள் தேடி வந்ததையோ இதையே அங்க சொல்லல. விசுவாசம் சொல்லும் பொழுது கிறிஸ்துவை குறித்து அவளது நம்பிக்கை. என் மீதான உன் விசுவாசம், என்னை பற்றிய உனது நம்பிக்கை, என்னை பற்றிய உனது விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் இயேசுவை பற்றியது. விசுவாசம்ன்றது உங்கள்கிட்ட உருவாகிறது அல்ல. விசுவாசம் என்பது உங்க பலன் இல்லை. விசுவாசம் என்பது உங்க முயற்சி இல்லை. விசுவாசம் என்பது உங்க அர்ப்பணிப்பு இல்லை. அவர் கிருபையாக தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நம்பிக்கையை கொடுப்பதுதான். இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை கேட்டு நம்பி அவர் அறிஞ்சு அவர் தேடி வந்த அந்த விசுவாசம் இந்த ரட்சித்தது. என் மேல உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் மேல உங்களுடைய விசுவாசம் இவ்வளவு மேன்மையா இருந்துச்சு, உங்களுடைய தாழ்மையை, உங்களுடைய அசுத்தத்தை, உங்களுடைய அக்கிரமத்தை ஒத்துக்கிட்டு எனது மேன்மையை, எனது பரிசுத்தத்தை, எனது வல்லமையை, எனது சமாதானத்தை நீ புரிந்து கொண்டதுனால, உன்னை தாழ்த்தி எனக்கு என்னை மகிமையாக நீ ஏற்றுக்கொண்டதுனால, விசுவாசத்தினால, பின்பற்றதுனால இந்த மீட்பு நடைபெற்றதுன்னு அவருக்கு சொல்றார். அதனாலதான் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அவ வெறும் சரீர சுகத்தோட போல, அவ முழுமையான ஆத்ம சுகத்தோட போறான். உதரத்தின் ஊரல் நின்று போனப்ப திரும்பி ஓடி இருக்கலாமே. அவருடைய உடம்பு சரியானதப்ப இயேசு விட்டுட்டு அலைவு அங்க போயிருந்துருக்கலாம். அவ ஏன் அங்க தொடர்ந்து நிற்கிறான்? இயேசு தொடர்ந்து கேள்வி கேட்கும் பொழுதே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். என்னை தொட்டது யாருன்னு கேட்கும் பொழுது மறைஞ்சு ஓடி போல, அவ முன்னாடி வந்து காலில் விழுகிறான். எல்லாவற்றையும் அவ விவரித்து அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசம் அவளுக்கு உறவை கொடுத்தது. அந்த விசுவாசம் அவளுக்கு மகிமையான சாட்சியத்தை கொடுத்தது, ஆறுதலை கொடுத்தது, பலனை கொடுத்தது. அவ எதெல்லாம் இழந்து போனாலும் அது எல்லாத்தையும் இயேசு கொடுக்குறார். இப்ப அவ சுத்தமானவ. இப்ப இவ தேவனை ஆராதிக்கிறவ. இப்ப அவருடைய முயற்சிகள் எல்லாம் தேவனால பலப்படுத்தப்படுகிறது. வெட்கத்தாலும் அவமானத்தாலும் நிறைந்திருந்தவ மகிமையாலும் மேன்மையாலும்
இயேசுவால முடிசூட்டப்படுகிறார் மகள் என்று சொல்லி. அதான் இதான் சொல்றாரு, நீ கிறிஸ்துவின் இடத்துல மனம் திரும்பி விசுவாசிக்கும் பொழுது உனக்கு வரக்கூடிய ஸ்லாக்கியம், பாதுகாப்பு, உனக்கு வரக்கூடிய மகிமையான வாழ்க்கையை நீ சிந்தின்றார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய நிலை இப்படிதான் இருக்கு. பாவத்தில் நீண்ட காலமா வாழக்கூடிய மனிதன் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா அழிச்சிட்டு இருக்கிறான். உங்க வாழ்க்கையில சில பாவங்கள் தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு மனம் திரும்பு. நீங்க மனம் திரும்பலன்னு சொன்னா உங்களுடைய அழிவு நிலை ரொம்ப ஆபத்தான. பாவம் உள்ளான வேதனைகளை கொடுத்து, பாவம் கடவுள்கிட்டையும் சேரக்கூடாது, மனுஷங்கிட்டையும் சேரக்கூடாது. பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்க மனிதன்கிட்ட சமாதானம் உறவுல வாழவே முடியாது. பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்க கடவுள்கிட்ட சமாதானமா வாழ முடியாது. பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் என்ன பிரயாசம் பண்ணாலும் தோத்துதான் முடியும். வாழ்க்கை ஃபுல்லா ஏமாற்றம் தான். பணத்தை இழந்தா, சொத்தை இழந்தா, உறவெல்லா இழந்துகிட்டே இருந்தான். பணம் திரும்பாத நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட இழப்புகளையும் அழிவுகளையும் கொண்டு வரும். நம்முடைய விசுவாசம் இந்த பெண்ணை போல இருக்கும். இயேசுவின் மீதான விசுவாசம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகிமை, அவருடைய ரட்சிப்பு, நம்மளுடைய அசுத்தம், நம்மளுடைய அக்கிரமம், நம்மளுடைய தகுதியற்ற நிலைமை, நம்மளுடைய பொறுமை, நம்மளுடைய காத்திருப்பு, நிதானம், இதெல்லாம் அவர்கிட்ட பார்க்குறோம். அதனால அவ பார்த்து, மகளே எவ்வளோ பெரிய விசுவாசத்தை நீ கொண்டிருக்கிற, இந்த ஆரோக்கியமா இருக்கிற இந்த யோவான்ட்ட, இந்த பேதுருட்டையும், இங்க இருக்கிற யார்ட்டையும் பார்க்காத ஒரு விசுவாசத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு வலியை தாங்குற, எவ்வளவு பொறுமையா இருக்கிற, எவ்வளவு நிதானமா இருக்கிற, என்னுடைய வல்லமையின் மீது உங்களுக்கு அன்பு எவ்வளவா இருக்குது, என் கிருபையை நீ எவ்வளவு அதிகமா பற்றி கொண்டு இருக்கிறதுக்காக தான் இயேசு அவர் மீட்பை கொடுத்தார். கிறிஸ்து எப்படிப்பட்ட ராஜா? அவர் ஆத்ம வழிகளை சொஸ்தமாக்குற ராஜா. இந்த பெரும்பான்மை ஸ்ரீர் மூலமாக தான் கற்றுக்கிறோம். ஆத்ம மனவேதனை சுத்தமாக்குற ராஜா. அவளுக்கு பிரச்சனை உடம்புல இல்லை, அவளுக்கு பிரச்சனை மனசுல, அவளுக்கு பிரச்சனை உணர்வுல, அவளுக்கு பிரச்சனை சமுதாயத்துல, அவளுக்கு பிரச்சனை தேவ உறவுல. இது எல்லாவற்றையும் இயேசு ஒரு நொடியில போக்கி அவளை மகளாக ஏற்றுக்கொண்டு அவளை அனுப்பி வைக்கிறார். ரைட். மூணாவது இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், 27 31 வசனம். ஆசி 27 31. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய், எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு அனாக்கிறது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு தேசமும் அவருடைய வீட்டிலே உற்சாகம் பண்ணினார்கள். இயேசு எவ்வளவுடைய பெண்ணை உயிர் தெழுந்து பெருமாள் ஸ்திரியை சுகமாக்கிட்டு வர்றாரு, அந்த இடத்த விட்டு போறாரு. ஏன் போறாரு? எவ்வளவுடைய பெண்ணை சுகமாக்குன உடனே இயேசு செத்தவன் உயிரோட இருக்கிறான்ற செய்தியை கேட்டா, செத்து போன எல்லாரும் பணத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாரும் இயேசு இவங்களை சுகமாக்குங்க, அவங்கள உயிர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால இயேசு அந்த இடத்த விட்டு ஓடுறார். அந்த இடத்த விட்டு அவர் வேறொரு கிராமத்துக்கு போறார். அப்படி போகும்பொழுது வழியில 2 குருடர்கள் அவர் பின்னே வர்றாங்க. இப்ப இங்க மூணாவதா மத்தேயு இயேசுனுடைய வல்லமையை சொல்றாரு. முதல்ல அவர் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறாரு, ஆத்ம வழிகளை சுத்தமாகிறாரு. மூணாவது இந்த பகுதி, அவர் ஆத்மாவுக்கு வெளிச்சம் தருகிறவராக இருக்கிறார். ஆத்ம வெளிச்சம் தருகிற ராஜா கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல அநேக அற்புதங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒரு கூடன் கூட சுகமாகும். பழைய ஏற்பாட்டுல எந்த இடத்துலையும் ஒரு கூட சுகமாக நம்ம பார்க்க முடியாது. அதே சமயத்துல அப்போஸ்தலருடைய அற்புதங்களையும் கூடன் சுகமான நம்ம பார்க்க முடியாது. பைபிள்ல கூடனை சுகமாக்குறது இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் குருடனுடைய கண்ணை திறக்கிறவராக இருக்கிறார். அது மேசியாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான மேன்மைக்குரிய அடையாளம். ஏசாயா நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, இயேசு செய்த அநேக அற்புதங்கள்லேயே இந்த கூடர்களுடைய அற்புதங்களை தனித்துவமா சொல்லுது.
மறுபடியும் திரும்ப பெத்சாயிதா குருடனை சொல்லுது, பிறவி குருடனை சொல்லுது, பர்திமேயுவை சொல்லுது, பல குருடர்களை வேற நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான தனி சிறப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ரைட். இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் முதல்ல பார்வை இல்லாதவர், எதையும் பார்த்தது எதுவும் தெரியாது, இருள வாழ்கிறவர், எதையுமே கேட்டு கேட்டுதான் தெரிஞ்சுக்குவாங்க, பார்த்து நம்ப முடியாத ஒரு நிலையில வாழக்கூடியவர். அதனால இவர்கள் எப்பவுமே மற்றவர்களை சார்ந்து வாழ்வாங்க. குருடர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற குருடர்களோட ஒப்புமைப்படுத்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குருடர்களுக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அவங்களுக்குன்னு படிப்பு இருக்குது, அவங்க படிக்கலாம், வாசிக்கலாம், கேட்கலாம், அரசாங்க வேலைக்கு போகலாம், தனியாக நடக்கலாம், எல்லா பாதுகாப்பான மருத்துவ வசதிகளும் தொழில்நுட்பங்களும் வந்துருச்சு. ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டங்களில் குருடர்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப பரிதாபமாக. பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்குற குருடர்கள் எல்லாருமே பிச்சைக்காரனாக தான் இருந்திருக்காங்க. என்னென்னதான் நீங்க குருடரை பார்க்குறீங்களோ அவன் எல்லாம் பிச்சைக்காரனாக தான் இருக்குது. இன்னும் ஆலயத்தில் பிச்சை இருப்பான், இந்த வழிகளில் பிச்சை இருப்பான். எந்த குருடர்களையும் நீங்க வீட்டில் பார்க்க முடியாது. எந்த குருடர்களும் குடும்ப உறவுல மேன்மையா இருந்தாலும் பார்க்க முடியாது. பார்வை இல்லாதவர்கள், மற்றவர்களை சார்ந்து வாழ்பவர்கள், எப்பொழுதுமே இன்னொருத்தர் தேவை. எங்கேயாச்சும் போகணும், உட்காரணும், படுக்கணும், சாப்பிடணும், எதை செஞ்சாலும் இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. இன்னொன்று, பார்வையற்றவர்கள் இயேசுடைய காலத்தில் வறுமையில் வாழ்கிறவர்கள், வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. எந்த பணக்கார குருடனையும் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இன்னொன்று, குருடர்கள் வந்து சுலபமாக ஏமாற்றப்படுகிறவர்கள், ரொம்ப ஈஸியாக ஏமாற்றலாம். அவனுக்கு பார்வை இல்லாதனால ரொம்ப எளிமையாக ஏமாற்ற முடியும், அவன் ஈஸியாக ஏமாந்துடும். யாரையும் நம்பி இணங்காதவர்கள், பார்வை தெரியாதனால யாருடைய பேச்சையும் கேட்கும் திறன் எப்பயுமே குருடர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்க்காதனால கேட்டு கேட்டுதான் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்குவாங்க. அதனால யாரையுமே நம்ப மாட்டாங்க, நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒருத்தரோட பயணிக்கும் பொழுது சந்தேகத்தோடும் பயத்தோடுமே இருப்பாங்க. யாரையும் முழுமையாக குருடர்களால் நம்ப முடியாது. எவன் எப்போ துரோகம் பண்ணுவான், எவன் எப்போ காட்டி கொடுப்பான்ற ஒரு பயத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆவிக்குரிய பார்வை இல்லாதவருடைய நிலை எப்படிதான்? ஆத்மாவுடைய கண்ணு வெளிச்சமா இல்லைன்னு சொன்னா மனுஷன் எப்படிதான் இருப்பான்? அவன் இருள வாழ்வான், அவன் ஆத்ம வறுமையில வாழ்வான், அவன் ஏமாற்றப்படுவான், அவன் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவான், அவன் யாரையும் நம்ப மாட்டான், சந்தேகத்தோடைய பயத்தோடைய இருப்பான், எல்லாத்தையும் குறித்த ஒரு பயத்தோடைய வாழ்ந்துட்டு இருப்பான், யூகத்தில் இருப்பான், இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்ற பயத்தில் இருப்பான். இதெல்லாம் இப்படி ஆயிருக்குன்னு யோசிச்சிருப்பான். கடவுளை குறித்த அறிவு இருக்காது, மனித உறவுகளை குறித்த அறிவு இருக்காது, புத்தி இல்லாதவனா நடந்துக்குவான். ஆனா இந்த குருடர்கள் கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுறாங்க. ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் இயேசு உங்களை விட மிகப்பெரிய மோசமான வியாதிகளெல்லாம் மீட்கிறாருப்பா? வனாந்தரத்தில் ஒரு குஷ்டரோகி வந்தால் அவனுக்கு குஷ்டரோகத்தை சுகப்படுத்தினாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதிரியுடைய மகனை சுகப்படுத்தி போயிருக்காரு, செத்து போனவன சுகப்படுத்திருக்காரு. பல காரியங்கள் இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார். இயேசுனுடைய வல்லமையை காதால கேட்கிறார். கேட்டுட்டு இயேசு போறதை கண்டுபிடிச்சு அவங்க போறார். இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, பைபிள்ல இந்த இடத்துல தான் குருடர்கள் அவர் பின்னாடி போனாங்கன்னு நீங்க பார்க்க முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் அவர் தேடி போவார். எரிகோவினுடைய பாதையில பர்திமேயை சந்திக்கும்படி அவர் போறார். அவன் பின்னாடி போய் கூப்பிடுறான், உட்கார்ந்த இடத்துல இருந்து கதறான். யோவான் 50ஆம் அதிகாரத்துல பிறவி குருடனை அவர் போய் சந்திக்கிறார். பெத்சா பட்டணத்துக்கு குருடனை அவர் போய் சந்திக்கிறார். ஆனா இங்க இவர்கள் பின் சென்று போறாங்க, தொடர்ந்து போறாங்க, தொடர்ந்து பின்னாடி போறாங்க. இயேசு எங்க போறான்னு கேள்வி. ரெண்டு பேரு ஒருத்தர் கையை பிடிச்சி அந்த தேர்தல் கூட்டத்துல கத்திட்டே போறாங்க. எப்படி கத்துறாங்க? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டுக் கொண்டே போனார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். தாவீதின் குமாரனே பைபிள்ல வாயை திறந்து முதல்ல சொன்னது ஒரு குருடர்கள். இது சீசர்கள் கூட எங்கேயுமே சொல்லல. இயேசுவை பின்பற்றக்கூடிய திரள் கூட்டம் அவர் தாவீதின் குமாரனை சொல்லல. முதல்ல
இயேசுவை சரியா பார்த்தவன் ஒரு குருடன். இயேசுவை பழைய ஏற்பாட்டின்படி பார்த்த ஒருத்தன் குருடனா இருக்கிறான். கண்ணு தெரிஞ்சவன் எவனும் ஆவிக்குரிய கண்ணோட அவரை பார்க்கல. சரீர கண் இல்லாதவன் ஆவிக்குரிய கண்களோடு அவரை பார்த்து கேட்டதின் அடிப்படையில அவரை விசுவாசிச்சு, இவர் உண்மையாகவே வர இருக்கிற மேசியா, இவர் உண்மையாகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி, இவர் உண்மையாகவே தேவ குமாரனாக வந்திருக்கிறார் என்பதை புரிந்து, தாவீதின் குமாரன், எங்களது மேசியாவே, எங்களது ரட்சகரே, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டே வர்றாங்க. இயேசு கேட்டுங்க நடந்து போயிட்டு இருக்கிறார். இயேசு நின்று சுகப்படுத்தலை. இயேசு வாங்க அப்படின்னு சொல்லி சுகமாக்கி அனுப்பலை. இயேசு நடந்து வீட்டுக்கு போயிட்டார். அதான் சொல்லுது. அவர் வீட்டிற்கு வந்த போது தெருவுல இருந்து வழிப்போக்கத்துல இருந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. இயேசு கேட்டுக்கிட்டே வர்றாரு. அவங்களுக்கு பதில் கொடுக்க அவங்களுடைய கூப்பிடுதல் எல்லாருக்கும் தெரியும்படியாக இயேசு அனுமதிக்கிறார். நீங்க கண்ணு தெரியல ஒருத்தனுக்கு என்னை யாருன்னு தெரியல, இந்த குருடனுக்கு என்ன தெரியுது, எல்லாரும் ஒழுங்கா கேளுன்றார். காது உள்ளவன் கேளு, இந்த குருடன் என்னை என்ன சொல்றான்னு கேளு, இந்த குருடன் என்னை என்ன சொல்லி கூப்பிடலான்னு இருக்கிறவன் எல்லாரும் கேளுன்ற ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டை இயேசு கொடுக்குறார். அவங்க தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரன் கத்திட்டே வர்றான். இதுதான் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். மத்தையா தான் சொல்றாரு, உன் ஊர்ல வாழ்ந்த குருடன் அவரை சரியா பார்த்தான்பா, உன் தெருவில் எடுக்கிற பிச்சை எடுக்கிற அந்த குருடனுக்கு அவருடைய வல்லமும் ஞானமும் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அவர் எல்லாம் சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எங்கள் பார்வை கொடுன்னு சொல்றாரு. தாவீதின் குமாரனே எங்களுக்கு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுன்னு சொல்ல, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், மெர்சி ஆன் மீ, இறக்க எங்களுக்கு தேவை. வேதத்தை ஒழுங்கா வாசிச்சு இயேசுவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, எங்களுக்கு இறங்கும். நீ ஒழுங்கா பைபிள் படிச்சனா இயேசு கிட்ட பணத்தை கேட்க மாட்டீங்க. ஒழுங்கா பைபிள் படிச்சுன்னா இயேசு கிட்ட பிரச்சனைக்கான விடுதலை கேட்க மாட்டீங்க. ஒழுங்கா பைபிள் படிச்சிங்கன்னா இயேசு கிட்ட பொருளாதார வளர்ச்சியை கேட்க மாட்டீங்க, செழிப்பு கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் புத்தி இல்லாத பைபிள் படிக்காதவன் தான் எனக்கு காசை கொடுங்க, வேலையை கொடுங்க, செழிப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். இந்த வியாதி கண்டு இல்லாம கஷ்டப்படக்கூடிய குருடே இயேசுகிட்ட என்ன கேட்குறான், இறக்கத்தை கொடுங்கன்னு கேட்குறான், மன்னிப்பை கொடுங்கன்னு கேட்குறான், கிருபையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். கிறிஸ்துவை பார்த்து ஒவ்வொரு பாவியை கேட்க வேண்டிய கேள்வி இது மட்டும்தான், எங்களுக்கு இறங்கும். நீங்க என்ன கேட்குறீங்க இயேசுகிட்ட? இயேசு எதுக்கு உங்களுக்கு தேவை? இயேசுகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். மூல மொழியில அவர்கள் மனவேதனையோடு கூக்குரலிட்டார்கள் சொல்லப்படுகிறது. வேதனையோடு எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். தேவன் எங்களை சபிச்சிருக்கிறாரு, தேவனுடைய பாவம் எங்க மேல இருக்குது, தேவன் எங்களுடைய பார்வை எடுத்துட்டார், தேவன் அது கோபத்தினால இந்த உலகத்தையும் தேவனது மகிமையும் பார்க்க முடியாத குருடர்களாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அவங்க கேட்கிறார். அவர் கூப்பிட்டு அவர் திரும்பவே இல்லை, கூப்பிட்டு அவர் பதில் சொல்லவே இல்லை, அப்படியே திரும்பி போயிடுறோம். என்னப்பா எத்தனை முறைப்பா நாங்கள் கத்திட்டே இருக்கிறோம், எங்களை கண்டுக்கவே இல்லையா அவரு அப்படின்னு போல. அவர் எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க. இந்த சமுதாயத்தில் குருடர்களை யார் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, குருடர்கள் வரக்கூடாது. ஆனா இயேசு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ள அவர் இடத்த அவங்க வந்தாங்க. அவங்களுடைய தொடர்ச்சியான தேடுதல், அவருடைய இரக்கம் கிடைக்கும் வரை அவரோடு போராடுகிறார்கள். அவர் மனம் திரும்பி தங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவரை விடுவதாக அவர்கள் இல்லை. நீங்க பெரியங்களா? ஒரு கண்ணு தெரியாத குருடே இயேசு விட மாட்டேன்றான். இயேசு பதில் கொடுக்கறனாலும் பரவாயில்ல, இயேசு திரும்பி பார்க்கறனாலும் பரவாயில்ல, அவரை தவிர வேற எங்கேயும் விடுதலைன்னு சொல்லி தொடர்ச்சியா அவரிடத்துல இறக்கத்துக்காண்டி போகிறவராக இயேசு அவர்கள் குருடராக இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். தாவீதின் குமாரன் உண்மையாதான் சொல்றானா? தாவீதின் குமாரன் அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்றானா? தாவீதின் குமாரன் அவருடைய இருதயத்திலிருந்து உண்மையான விசுவாசத்தோடு வருகிறதா என்பதை அறியும்படியாக பரீட்சிக்கிறார். உள்ள கேட்டு வர்றான். அதான் கேட்க வந்த உடனே கேட்கிறாரு, இயேசுவை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? வல்லமை இருக்கனாலதான் அவன் வந்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் பின்னாடி வர்றான். இயேசு இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்தை மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, அவர்கள் கூப்பிடக்கூடிய அந்த கூப்பிடுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சிருக்கிறாங்களான்னு அறியும்படியாக இருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சொல்றாங்க.
நீர் மட்டும்தான் உண்மையான தாவீதின் குமாரன் விசுவாசிக்கிறோம். நீர் மட்டும்தான் உண்மையான மீட்புக்கான உடையவரை விசுவாசிக்கிறோம். நீர் மட்டும்தான் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற மேசியா என்பதை விசுவாசிக்கிறோம் என்பதை சொல்றாங்க. ரொம்ப தெளிவா இறக்கத்தில் இந்த ஐவை கெஞ்சி ஒரு இடத்துல வர்றாங்க. இயேசு இப்ப சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகலாம். 3 இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்றாரு. வீருடைய பொண்ணு விசுவாசம் உள்ளவனா இருந்து எவ்வளவு பார்த்து சொல்றாரு. அந்த பெரும்பாலத்திய பார்த்து சொல்றாரு, ஒரு விசுவாசம் ரட்சித்துன்னு சொன்னாரு. இப்ப இவனை பார்த்து இங்க சொல்றாரு, இந்த தூதர்களை பார்த்து உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறவர். இங்க மறுபடியும் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பலன், அவர்கள் செய்த ஒரு காரியம் அல்ல. முழுமையாக கிறிஸ்துவின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆழமான கிருபையுள்ள இரக்கமுள்ள வேண்டுதல், கிறிஸ்துவ குறித்த அவர்களுடைய மகிமையான மேன்மையான நம்பிக்கை, அது அவர்களிடத்திலிருந்து வரல. அவரோடு அவர்களுக்கு அதை உற்சாகப்படுத்தி அவர்கள் கொடுத்து அவர்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்படி சொன்ன உடனே அவர்களுடைய கண்களை அப்பொழுது அவர்களுடைய கண்களை தொட்டு விசுவாசப்படி ஆகப்படுவது என்றால் உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இது ஒருவரும் அறியாதபடி பேசுகிறார். அவர் சொன்ன அடுத்த நொடி 2 பேருடைய கண்களும் திறக்கப்படணும். அவருடைய இருதயத்தினுடைய விசுவாசத்தினுடைய அடையாளமாக அவருடைய கண்ணை திறக்கிறார். இனி நீ இருள வாழ்றவன், உண்மையாகவே நீ தான் கண் உள்ளவன், உண்மையாகவே உனக்கு தான் எல்லாம் தெரியுது, உண்மையாகவே உனக்கு தான் நான் யாருன்னு தெரியுது, உண்மையாகவே உனக்கு தான் இந்த உலகத்தை பற்றி தெரியுது, உண்மையாகவே உனக்கு தான் நீ யாருன்னு தெரியுதுன்னு சொல்லி அவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார். கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்க உள்ள ஞானம் உள்ள கண்கள் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவங்களுடைய கண்ணை திறந்துட்டு அவங்களுடைய வாயை மூடுறார். அதான் அவர் திரும்ப சொல்றாரு, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா, கண்ணை திறந்துட்டேன், எப்ப வெளியே சொல்லாதன்றார். ஏற்கனவே பார்க்கிறோம், இது கப்பர் நகூர் நடக்குது, கலிலேயாவும் நடக்குது. அந்த கூட்டம் எல்லாமே அற்புதத்தை தேடி வர்ற கூட்டமா இருக்குது, வெறும் விடுதலைக்காண்டி சுகத்துக்காண்டி வரக்கூடிய கூட்டமா இருக்கு. அதனாலதான் போய் சொல்லாதன்றார். விசாகத்தோட பார்த்து ஊரெல்லாம் போய் சொல்லுன்றார். இந்த கூட்டம் சுகமாக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாத, இந்த கூட்டம் மறுபடியும் என்னை சுயநலத்துக்காக பயன்படுத்திடும். நான் வெறுமையான மக்கள் புகழை விரும்பல, என் பின்னாடி ஒரு திரள் கூட்டம் வரக்கூடிய புகழை நான் விரும்பல, கூட்டம் சேரதை நான் விரும்பல. இது போய் சொன்னா என்ன நல்ல கூட்டம் வரும். அதாவது சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு போய் தேசம் வந்து அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணார்கள். கூட்டம் அதிகமாக ஜனங்கள் சத்தியத்தை தவிர்த்துருவாங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால அவர்களுடைய வெளிப்பிரகாரமான உற்சாகத்தையும் வெளிப்பிரகாரமான பகட்டுத்தனமான எண்ணங்களையும் அவர்கள் கடிந்து அவர்களை அனுப்புகிறார். 3வது இயேசு என்ன சொல்றாரு, மத்தேயு அந்த யூதர்களுக்கு சொல்றாரு, உனக்கு அனுப்பப்பட்ட ராஜா ஆத்தும கண்ணை கொடுக்கிறவர், உனக்கு அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் உன்னுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தையும் உன்னுடைய இயலாமையையும் உன்னுடைய பாவ நிலையையும் உனக்கு இரக்கம் பாராட்டக்கூடிய ஆவிக்குரிய கண் அவர் தர்றான்றதை மறந்துடாதன்றத. உங்க வாழ்க்கையில இயேசு உங்க கண்ணை திறந்திருக்காரா? உங்க வாழ்க்கையில இயேசுவை தாவீதின் குமாரனா நீங்க அறிஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையானது என்னது? இயேசுவால உண்மையாகவே நீங்க கண் திறக்கப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஏற்றது தவிர வேறு எதுவும் தேவை கிடையாது. நாள்தோறும் இயேசு இடத்துல நீங்க கேட்கக்கூடிய ஒண்ணு என்னது? இறக்கம் தான். இறக்கம் தான் எல்லாம் வரும். இறக்கத்தை கேட்டீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். இறக்கம் தான் உங்களுக்கு பிரதானம். அவங்க இறக்கத்தை கேட்டாங்க, அவங்களுக்கு பார்வையை கொடுத்து எல்லா தடைகளையும் நீக்கி அவங்களை அனுப்புறார். கடவுளிடத்துல மன்னிப்பை கேளு, கடவுளிடத்துல சுத்திகரிப்பை கேளு, கடவுளிடத்துல ஞானத்தை கேளுங்க. எனக்கு எப்படி வாழணும்னு தெரியல, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி நடக்கணும்னு தெரியல, எப்படி உண்மை அறியணும்னு தெரியும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் வேதத்திலிருந்து ஆவிக்குரிய கண்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மகிமையானதாக, அவரை பின்பற்றுவதாக. ரைட், அந்த பகுதியில 3 விஷயத்தை பார்க்கிறோம். இயேசு முதலாவது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். ஆசை எப்படி ஆத்மாவை உயிர்ப்பிச்சார்? அவருடைய ஆத்மாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து உயிர்ப்பிச்சார். உங்க ஆத்மா உயிரடைவது எபிலியுடைய மகளுடைய உயிர்த்தெழுதலுக்கான அடிப்படை என்ன? அவருடைய பாடு மரணம் தான். தன்னுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியா சிலுவையில ஒப்பு கொடுத்ததுனாலதான்
உங்களுடைய ஆத்மா அவரால் மீட்க முடியும். உங்க ஆத்மா மீட்கணும்னு சொன்னா அவரது மரணம் உங்களுக்கு அவசியம். ஆத்ம வரிகளை எப்படி அவர் சொஸ்தமாக்குறார்? அவர் பாடுபட்டனால உங்களுக்கு ஆத்ம விடுதலை. அவர் கெத்செமனேல தனது ஆத்மாவை மரணத்துக்கு ஏதுவா மரணத்தின் வழிகளை தன்னுடைய ஆத்மா சுமந்தனாலதான் அவர் உங்களுடைய மனவழிகளை போக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் ராஜாவா இருக்கிறார். ஆத்ம வெளிச்சத்தை எப்படி அவர் தர்றாருன்னு சொன்னா, உங்களுக்கு எனக்காக அவர் இருளுக்குள்ளாக போனார். உங்களுக்கு எனக்காக தேவ கோபம் என்கிற இருளை அவர் சுமந்தார். நரக ஆக்கினை என்கிற இருள் அவர் உள்ள போனாலதான் உங்களுக்கு எனக்கு வெளிச்சம் உண்டு. உங்களுக்கு எனக்கு ஆவிக்குரிய வெளிச்சம். நீங்கள்லாம் பார்க்க வேண்டியது என்ன? இயேசுவினுடைய மரணத்துல உங்களுக்கு சம்பாதிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை. மத்திய இதுதான் தெளிவா அவருடைய வல்லமையை குறித்து எழுதுகிறார். உனக்கு அனுப்பப்பட்ட மேசியா உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மேசியா. உன் ஆத்மா உயிரடைய செய்கிறவரும், உன் ஆத்மாவினுடைய வழிகள் எல்லாம் சுத்தமாக்குறவரும், உன் ஆத்மாவுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ராஜாவா. உங்க வாழ்க்கை இருக்காரா? உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா இயேசு இப்படி இருக்கிறாரு? இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் உங்களுடைய நிலை என்ன? இயேசு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆத்மீக வழிகளையும் உங்களுடைய தடைகளையும் போக்கக்கூடிய நிலை என்ன? உங்களுடைய ஆத்மீக எவ்வளவு வெளிச்சத்தை இறக்கத்தையும் காண்பிக்கிறார் என்பதை ஆராய்ந்து கடவுள்கிட்ட மனதிற்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை போலாம், ஆண்டவர் இப்படிப்பட்ட மகிமை என் வாழ்க்கையில் இல்லையே, எனக்கு கண் இல்லை, எனக்கு இறக்கம் இல்லை, நான் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல, இந்த குள்ளர்களை போல, இந்த மரித்து போன பெண்ணை போல இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை உயிரடைய செய்யுங்க, எனக்கு இது கிருபை இறக்கை கொடுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சித்து மீட்க சித்தப்பட்டவராக இருக்கிறார். ரைட்.